இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது என்ன பவுடர்? எதுக்காக இத வருண்க்கு கலந்து கொடுத்த? பவித்ரா, வெண்ணிலா அப்படி பண்ண மாட்டாமா. நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்ட நினைக்கிறேன். நான் இவ்ளோ சொல்லியும் நீங்க யாரும் நம்பலல. இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி தான் இவ கொடுத்திருக்கா. ஏய், என்ன இது? எதுக்காக இப்படி பண்ண? என்ன பவுடர் இது? உண்மையை சொல்லு. இது வந்து சித்த மருந்து. இத கொடுத்தா வருணுக்கு உடம்பு சரியாயிடும்னு சொன்னாங்க, அதான் கொடுத்தேன். ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல மருந்த மாத்தி கொடுத்து அவ்வளவு பிரச்சனையாச்சு. இன்னைக்கு மறுபடியும் இப்படி பண்ணிருக்க. என் பையன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா? லீலாவதி, கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படிங்க பொறுமையா இருக்க முடியும்? ஏற்கனவே என் பையன் செத்து பொழைச்சு வந்திருக்கான். அவனை பத்திரமா பாத்துக்காம மறுபடியும் இப்படி பண்ணிருக்கான். இதனால வருண் உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா? இவ விவரமான பொண்ணு. நம்ம குடும்பத்தையும் வருணையும் நல்லபடியா பாத்துப்பான்னு நினைச்சுதானே இவள அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா இப்ப இவளாலேயே என் பையனோட உயிருக்கு ஆபத்து வந்துரும் போல இருக்கு. அண்ணாமலை, இதுக்கு மேல இவ பண்றதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருந்தா நல்லா இருக்காது. இப்படியே விட்டா இவ இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம பையன் நமக்கு கிடைக்க மாட்டான். இதுக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டணும். ஆமாக்கா, இவ இஷ்டத்துக்கு தான் பண்றா. இதை விடக்கூடாது. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். இன்னொரு வார்த்தை பேசின ஒடிச்சு பாலெல்லாம் கழட்டிடுவேன். அத்தை, அக்கா மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான். வாய மூடு. இனியும் போய் சொன்ன உன்னையும் சேர்த்து அரைஞ்சிருவேன். என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இவ்வளவு பிரச்சனை ஆகியும் வாய திறக்காம நிக்கிற. இந்த பவுடரை கலந்தது வெண்ணிலா இல்ல, நீதான். எனக்கு நல்லாவே தெரியும்.